இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. தொழிலாளர்களுக்கு இன்று இன்ப அதிர்ச்சி. பிரதமர் அன்வார் சிறப்பு அறிவிப்பு. ரமணன் தகவல். உலகளாவிய விநியோக சங்கிலி நெருக்கடிக்கு மத்தியில் மலேசிய தொழிலாளர் நலனை உறுதிப்படுத்த மனிதவள அமைச்சு மனிதவள ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் பங்கேற்ற ஒருங்கிணைப்பு கூட்டம் ஒன்று நேற்று நடைபெற்றது. அமைச்சர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் 2025 கிக் தொழிலாளர்கள் சட்ட அமலாக்கம் மற்றும் 2026 ஆண்டில் மேற்கொள்ளப்படவுள்ள 8 சட்ட திருத்தங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. குறிப்பாக வரும் ஜூன் மாதம் முதல் 24 மணி நேர பாதுகாப்பு திட்டம் அமலுக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது வேலை நேரத்திற்கு வெளியே நடக்கும் விபத்துகளுக்கும் முறையான பாதுகாப்பை வழங்கும். மேலும் ட்வெட் கல்வியின் மூலம் 95.5 விழுக்காட்டு மாணவர்கள் வேலைவாய்ப்பை பெற்றுள்ள சாதனையையும் ரமணன் சுட்டிக்காட்டினார். இவ்வேளையில் இன்று மே 1 புக்கிட் ஜாலிலில் நடைபெறும் தேசிய அளவிலான தொழிலாளர் தின கொண்டாட்டத்தில் பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தொழிலாளர்களுக்கான ஒரு சிறப்பு அறிவிப்பை வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அமைச்சர் சொன்னார். சிகாமட் பகுதியில் வெள்ள பிரச்சினைக்கு தீர்வு காண நடவடிக்கை தீவிரம். யுனேஸ்வரன். சுங்கை மூவார் வெள்ள தடுப்புக்கான 3வது கட்ட திட்டத்தின் முதல் மற்றும் 2வது பகுதிகளின் திட்டப்பணிகள் நடைபெறும் இடங்களை சிகாமட் நாடாளுமன்ற உறுப்பினரும் தேசிய ஒருமைப்பாட்டுத்துறை துணை அமைச்சருமான யுனேஸ்வரன் ராமராஜ் நேரில் சென்று பார்வையிட்டார். இத்திட்டத்தின் தற்போதைய முன்னேற்ற நிலையை மதிப்பீடு செய்வதோடு உண்மை மற்றும் துல்லியமான தகவல்களை சிகாமட் மக்களிடம் கொண்டு சேர்க்கும் நோக்கத்தில் அவரது இந்த பயணம் அமைந்தது. குறிப்பாக ஆண்டுதோறும் மழைக்காலங்களில் வெள்ள அபாயத்தை எதிர்கொள்ளும் மக்களுக்கு இந்த திட்டம் மிகுந்த நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய அரசின் மிகப்பெரிய முயற்சியாக 2024 ஆண்டு தொடங்கப்பட்ட 25 கிலோமீட்டர் நீளத்தில் அமையும் இந்த திட்டம் 2029 ஆண்டு முழுமையடையும். தற்போது 35 விழுக்காட்டிற்கும் மேலான பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இந்த திட்டத்தின் வழி சுமார் 22,000 மக்கள் நன்மை அடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் சுங்கை ஜிமெந்தாவில் அமைந்துள்ள RTB 3வது கட்டத்தின் 2வது திட்டத்தின் பணிகளை விரைவுபடுத்தும் முயற்சிகள் காரணமாக 2027 ஆண்டுக்குள் அத்திட்டம் முடிவடையும் வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மித்ராவின் செலிக் மடானி 2026 B40 தமிழ் பாலர் பள்ளி மாணவர்களுக்கு 12.65 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு. மே 1 முதல் விண்ணப்பிக்கலாம். நாட்டின் B40 பிரிவை சேர்ந்த தமிழ் பாலர் பள்ளி மாணவர்களின் ஆரம்ப கல்வியை வலுப்படுத்தும் நோக்கில் செலிக் மடானி 2026 எனும் மாபெரும் கல்வி மானிய திட்டத்தின் கீழ் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மலேசிய இந்திய சமூக உருமாற்று பிரிவான மித்ரா நேற்று அறிவித்தது. மனிதவள அமைச்சின் கீழ் இயங்கும் மித்ரா இவ்வாண்டு சுமார் 5000 தமிழ் பாலர் பள்ளி மாணவர்கள் பயன்பெறும் வகையில் 12.65 மில்லியன் ரிங்கிட்டை ஒதுக்கியுள்ளது. இதன் மூலம் தகுதி பெறும் ஒவ்வொரு தமிழ் பாலர் பள்ளி மாணவருக்கும் மாதந்தோறும் 150 ரிங்கிட் வரையிலான கல்வி கட்டண மானியமும் 80 ரிங்கிட் காலை உணவு மானியமும் வழங்கப்பட உள்ளது. இந்த மானிய கோரிக்கையை சமர்ப்பிக்க விரும்பும் அனைத்து தனியார் தமிழர் பாலர் பள்ளி நிர்வாகங்களும் மலேசிய கல்வி அமைச்சின் கீழ் முறையாக பதிவு பெற்றிருப்பது அவசியமாகும். குறிப்பாக சம்பந்தப்பட்ட பாலர் பள்ளி 2026 ஆண்டுக்கான தேசிய பாலர் பள்ளி கலை திட்டத்தை பின்பற்றுவதோடு நடப்பு ஆண்டிற்கான செல்லுபடியாகும் பதிவு சான்றிதழை பெற்றிருக்க வேண்டும். அனைத்து பாலர் பள்ளிகளும் தங்களின் விவரங்களை தேசிய பாலர் பள்ளி தகவல் அமைப்பான SMPK-யில் புதுப்பித்திருப்பதோடு பாலர் பள்ளி தர நிர்ணய ஸ்கோர் எனும் SKPK விவரங்களையும் சமர்ப்பித்திருக்க வேண்டும். பொருளாதார சூழல் காரணமாக எந்தவொரு இந்திய சிறுவனும் பாலர் பள்ளி கல்வியை தவறவிடக் கூடாது என்பதே அரசாங்கத்தின் உன்னத நோக்கமாகும். ஜொஹூர் பாருவில் அனுமதியின்றி வனவிலங்குகள் வைத்திருந்தவர் கைது. பாதுகாக்கப்பட்ட வனவிலங்குகளை உரிய அனுமதியின்றி வைத்திருந்த ஒருவரை ஜொஹூர் பாருவில் போலீசார் கைது செய்துள்ளனர். 37 வயது அந்த உள்ளூர் ஆடவர் பொதுமக்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் நடத்தப்பட்ட ஒருங்கிணைந்த சோதனையில் கைது செய்யப்பட்டார். இந்நடவடிக்கை சுமார் 8:45 மணிகளவில் புதன்கிழமை பண்டார் உத்தமா பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் மேற்கொள்ளப்பட்டது. சோதனையில் பாதுகாக்கப்பட்ட பல வகை பறவை வகைகள் உள்ளிட்ட 16 வகை பறவைகள் கண்டுபிடிக்கப்பட்டன.
மேலும் மான் கொம்பாக சந்தேகிக்கப்படும் ஒரு வனவிலங்கு டிராஃபியும் பறிமுதல் செய்யப்பட்டது. மொத்த மதிப்பு சுமார் 62,000 ரிங்கிட் என மதிப்பிடப்பட்டுள்ளது. சந்தேக நபரால் இந்த வனவிலங்குகளை வைத்திருக்க எந்த சட்டப்பூர்வ அனுமதியும் காட்ட முடியவில்லை. இச்சம்பவம் 2010ஆம் ஆண்டின் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. பறிமுதல் செய்யப்பட்ட அனைத்து விலங்குகளும் மேல் நடவடிக்கைக்காக பெர்ஹிலிதான் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர். ஆதாரமற்ற பிரச்சாரங்களை நிறுத்துங்கள். ஜொகூர் மாநில அரசின் சாதனைகளை மைகா இளைஞர் பிரிவு தற்காப்பு. ஜொகூர் மாநிலத்தின் பாரிசா நேஷனல் ஆட்சி தோல்வியடைந்து விட்டதாக கூறப்படும் கருத்துகள் வெறும் அரசியல் கூச்சல்களை தவிர அதில் உண்மை ஏதும் இல்லை என ஜொகூர் மாநில மைகா இளைஞர் பிரிவு தலைவர் மோகன் அருணாச்சலம் சாடியுள்ளார். மந்திரி பெசாடத ஒன் ஹாஃபிஸ் காசி தலைமையில் ஜொகூர் மாநிலத்தின் பொருளாதாரம் சிறப்பாக வளர்த்து வருவதை பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமே அங்கீகரித்துள்ளார். நிலைமை இவ்வாறு இருக்க அம்மானா கட்சி உண்மையை மறைத்து மக்களை திசை திருப்ப முயல்வது வியப்பளிப்பதாக அவர் தெரிவித்தார். வாழ்க்கை செலவின உயர்வு குறித்து பேசிய அவர், விலைவாசி ஏற்றம் என்பது உலகளாவிய பொருளாதார சூழல் மற்றும் எரிபொருள் விலையை பொறுத்தது என்றும் இது புத்ரஜயா அதிகார வரம்பிற்கு உட்பட்டது என்றும் விளக்கமளித்தார். எனவே மாநில அரசு மீது பழி சுமத்துவதை ஏற்க முடியாது என அவர் கூறினார். மக்களை பிரச்சாரங்கள் மூலம் ஏமாற்ற முடியாது என்று குறிப்பிட்ட மோகன், ஆதாரமற்ற அரசியலை விடுத்து முதிர்ச்சியான அரசியலை முன்னெடுக்குமாறு வலியுறுத்தினார். ஜொகூர் மக்கள் உண்மையை அறிவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். கண்ட இடங்களில் குப்பைகள் வீசிய 2 சிங்கப்பூர் ஆண்கள் உட்பட 20 பேருக்கு சமூக சேவை தண்டனை. ஜொகூர் மாநில திடக்கழிவு மேலாண்மை மற்றும் பொது தூய்மை கழகம் SW கார்ப் 2 சிங்கப்பூர் ஆண்கள் உட்பட மொத்தம் 20 நபர்களுக்கு நேற்று 7வது தொடர் சமூக சேவை உத்தரவுகளை விதித்து தண்டனை வழங்கியது. 19 முதல் 63 வயதிற்கு உட்பட்ட ஒரு பெண் உட்பட அனைத்து குற்றவாளிகளும் திடக்கழிவு மேலாண்மை மற்றும் பொது தூய்மை சட்டம் 2007 சட்டம் 672 பிரிவு 77B1 கீழ் பொது இடத்தில் சிறு குப்பை கொட்டிய குற்றத்திற்காக தண்டிக்கப்பட்ட பின்னர் இந்த தண்டனையை அனுபவித்து வந்தனர். காலை 9 மணிக்கு தொடங்கிய இந்த 2 மணி நேர தண்டனை ஸ்கூடாய் ஜாலான் புலாய் பெஸ்தாரி 7 பொழுதுபோக்கு பூங்கா, தாமான் புலாய் பெஸ்தாரி ஆகிய இடங்களில் SW கார்ப் அமலாக்க அதிகாரிகளின் மேற்பார்வையின் கீழ் நிறைவேற்றப்பட்டதாக ஜொகூர் மாநில SW கார்ப் இயக்குனர் ஜைனல் பித்ரி அகமது கூறினார். நீதிமன்ற உத்தரவின்படி ஒவ்வொரு குற்றவாளியின் மீதமுள்ள தண்டனைகளும் 6 மாதங்களுக்குள் முடிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். மலேசிய கப்பல் GSF 2.0 இடைமறிப்பு. 10 மலேசியர்களின் நிலை என்ன? மலேசியாவுக்கு சொந்தமான GSF 2.0 மனிதநேய உதவி கப்பல் மத்திய தரைக்கடல் பகுதியில் இஸ்ரேலிய இராணுவத்தால் இடைமறிக்கப்பட்டுள்ள நிலையில் அதிலிருந்த 10 மலேசியர்களின் நிலை குறித்து இதுவரை எந்த தகவலும் இல்லை. நேற்று அதிகாலை நிகழ்ந்த அச்சம்பவத்தில் முதலில் சாஃப் ஸ்னாப், ஆல்ஃபலுஜா, எரோஸ் ஃபர்ஸ்ட், ரொமான்டிகா, நகுவல் ஆகிய 7 கப்பல்கள் இடைமறிக்கப்பட்டு கடத்தப்பட்டன. பின்னர் மேரியா, ஃப்ரியா, பியாகா ஆகிய மேலும் 3 கப்பல்கள் இடைமறிக்கப்பட்டன. கப்பலில் இருந்த மலேசிய பணியாளர்கள் தற்போது எங்கே இருக்கிறார்கள் அல்லது அவர்களின் பாதுகாப்பு நிலை என்ன என்பது குறித்து மர்மம் நீடிக்கிறது. இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சத்யா அலாமில் மணமக்களின் புகைப்பட நிகழ்வின் போது பட்டாசு வெடித்த கும்பலை போலீஸ் தேடுகிறது. சத்யா அலாம் பகுதியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை திருமண புகைப்பட நிகழ்வின் போது அதிகாலையில் பட்டாசுகளை வெடித்து பொது அமைதியை குலைத்த ஒரு குழுவினரை போலீசார் தேடி வருகின்றனர். சத்யா அலாம் கம்யூனிட்டி ஹால் வாகன நிறுத்தும் இடத்தில் தொடர்ச்சியாக பட்டாசுகளை வெடிக்கும் காட்சிகள் சமூக ஊடகங்களில் வைரலாக பரவியதாக ஷா அலாம் மாவட்ட போலீஸ் தலைவர் உதவி கமிஷனர் ராம்சே எம்பால் தெரிவித்தார். வைரலான அந்த காணொலி பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்ததை தொடர்ந்து நேற்று காலை மணி 8:26க்கு போலீசிற்கு இது குறித்து புகார் வந்ததாக அவர் தெரிவித்தார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை மணி 1:05க்கு மேற்கொள்ளப்பட்ட அந்த நடவடிக்கையின் போது சுமார் 50 முதல் 100 பட்டாசுகள் தொடர்ச்சியாக 3 சுற்றுகளாக வெடிக்கப்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது.
அடுத்த நாள் அதிகாலை மணி 2:11 அளவில் இதே நடவடிக்கை மீண்டும் நிகழ்ந்ததாக நம்பப்படுகிறது என நேற்று வெளியிட்ட அறிக்கையில் ராம்சே எம்போல் தெரிவித்தார். ஊடகத்துறையில் ஒரு விஸ்வரூபம். வணக்கம் மேக்ஸ். வணக்கம் மலேசியாவின் புதிய OTT பொழுதுபோக்கு உலகம். நாட்டில் முதல்நிலை மின்னியல் ஊடகமான வணக்கம் மலேசியா அதன் அடுத்த மைல்கல் சாதனையாக OTT தளத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. வணக்கம் மேக்ஸ் என்ற பெயரில் உங்களின் புதிய OTT உலகம் இனி வலம் வரும். உள்ளூர் முதல் உலகம் வரை, பழையதிலிருந்து புதியது வரை, ட்ரெண்டிங் முதல் பாரம்பரியம் வரை என அனைத்து வகை தகவல்களையும் பொழுதுபோக்கு அம்சங்களையும் ஒரே இடத்தில் இது உங்களுக்கு கொண்டு வருகிறது. இவை அனைத்தும் 9.90 ரிங்கெட் என்ற குறைந்த விலையிலான மாத சந்தா மற்றும் 99 ரிங்கெட் ஆண்டு சந்தாவில் உங்களுக்கு நிறைந்த அனுபவத்தை தரும். ஆப் ஸ்டோர் அல்லது கூகுள் பிளே ஸ்டோரில் வணக்கம் மேக்ஸ் தளத்தை இப்போதே பதிவிறக்கம் செய்பவர்களுக்கு அறிமுக சலுகையாக 200க்கும் மேற்பட்ட தகவல் பொழுதுபோக்கு அம்சங்கள் 2 மாதங்களுக்கு இலவச சந்தாவுடன் வழங்கப்படுகின்றன. ஒருமுறை பார்த்தால் மீண்டும் பார்க்க தூண்டும் அளவுக்கு உங்கள் பொழுதுபோக்கின் புதிய முகவரியாக இது திகழும். மின்னியல் ஊடகத்திலிருந்து வணக்கம் மேக்ஸ் OTT தளம் வரை வணக்கம் மலேசியாவின் விரிவாக்கத்தையும் வளர்ச்சியையும் இது பிரதிபலிக்கிறது. XR ஏசியா சம்மிட் 2026 பிரம்மாண்டமான புதிய தொழில்நுட்ப மாநாடு சன்வே மாநாட்டு மையத்தில் டிசம்பர் 1 முதல் 3 வரை. ஆசியாவின் முன்னணி தொழில்நுட்ப நிகழ்வான XR ஏசியா சம்மிட் 2026 வரும் டிசம்பர் 1 முதல் 3ஆம் தேதி வரை கோலாலம்பூர் சன்வே மாநாட்டு மையத்தில் நடைபெறவுள்ளது. XR சம்மிட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் லூயிஸ் கிளாவிஸ் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு விளக்கம் கூட்டத்தில் இந்த மாநாட்டின் முக்கிய அம்சங்கள் குறித்து விவரிக்கப்பட்டது. குறிப்பாக புதிய தொழில்நுட்பங்களை கற்க தயங்குபவர்களை ஊக்குவிப்பதே இதன் முக்கிய நோக்கம் என அவர் தெரிவித்தார். இந்த 3 நாள் மாநாட்டில் கண்காட்சிகள், பயிலரங்குகள் மற்றும் ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு போட்டிகள் இடம்பெற உள்ளன. மேலும் AI திரைப்பட தயாரிப்பு போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு 25,000 ரிங்கெட் பரிசு தொகையும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக மாணவர்கள் நேரடியாக நிறுவனங்களுடன் இணைந்து வேலை வாய்ப்புகளை பெறவும் இது ஒரு சிறந்த தளமாக அமையும். மேல் விவரங்களுக்கு xrsummits.com என்ற இணையதளத்தை வலம் வரலாம்.